ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மூவி தமிழ் வெர்ஷனில் பார்க்கலாம். இந்த மூவி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஹீரோ நம்ம சென்சி மூவி எப்பயுமே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் யூடியூப்பில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹைப்பும் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு வந்திருக்கா. இது என்னோட ரெசியூம்னு சொல்லி கையில் கொடுக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கு. பட் என்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த செக்ரட்டரிஸ் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஸோ அது ஏன்னு தெரியுமான்னு சொல்ல, தெரியும் சார், அவங்க எல்லாமே தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் உங்கள் செக்ரட்டரி தப்பான ஒரு மெயில் பண்ணி ஹோட்டல் ரூமை மாற்றி புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க அந்த வேலையிலேருந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி தப்பு எதுவும் நான் பண்ண மாட்டேன் சார். கடைசியாக நடந்த அந்த தப்பு கண்டிப்பாக என்கிட்ட நடக்காது. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்னு சொல்ல, பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக தான் இருக்க, நல்லா படிச்சிருக்க, இந்த ஜாப் எதுக்கு சூஸ் பண்ணேன்னு சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாவே ஹீரோயினையும் அடித்து துரத்தி விட்டாங்க வீட்டிலேருந்து. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான். ஸோ அது அப்படியே கண்ணு முன்னாடி வர பழிவாங்கத்தான் நான் வந்திருக்கேங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறான். ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, உனக்கு இந்த வேலை கிடைக்காது, ஏன்னா நீ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கன்னு சொல்ல, ஓ அப்போ நான் பர்ஃபெக்டாக இருக்கனால எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட நான் வேறு எதுவும் சொல்லலை. உங்களுக்கு தேவையான இடத்துல நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன். பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்யாணத்தை நிறுத்த என்னால் முடியும். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி எப்படியாவது ஹீரோ கூட இருக்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உங்கள் கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. கையில் பார்த்தா கோட் பட்டன் லைட்டாக அப்படியே பிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயின் முட்டி போட்டு அவள் பேக்லேருந்து ஊசி நூலெல்லாம் எடுத்து அப்படியே அந்த பட்டனை தேய்க்கிறா. ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு என்ன இதெல்லாம் பண்ணுறான்னு. அப்படியே க்ளோஸாக ஹீரோவோட பக்கத்தில் ஹீரோயின் போக ஹீரோ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு, இப்போ எனக்கு வேலை இல்லையா? சரி பரவாயில்ல விடுங்க, வேலை இல்லைன்னா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறா. எல்லாம் ஓகே, ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போகிறான். கையில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரான். அதில் ட்ரெஸ் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் என் கூட பார்ட்டிக்கு வர. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட், என்னோட என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். ஸோ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும், ஓகேவான்னு சொல்ல, அப்போ இந்த வேலை எனக்கு ஓகேவாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்கலாம், உனக்கு இந்த வேலை ஓகேவா இல்லையான்னு அப்புறம் நான் சொல்கிறேன், போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல, சேஞ்ச் பண்ணுறேன், பட் இங்கே தான் பண்ணணுமான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு இந்த வேலை முக்கியம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். உன் பக்கத்தில் இருக்கணும், கண்டிப்பாக உன் பக்கத்தில் இருக்கணும், இதுக்காக தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே அப்படியே ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹீரோ அப்படியே அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. அவளும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, பரவாயில்ல, ஃபிட்டிங்ஸ் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஹீரோவை பார்க்குறா. என் டைலர் கிட்ட சொன்னேன், பரவாயில்ல, உனக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்ட்டிக்கு போகலாமான்னு சொல்ல, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்க கையை பிடிச்சி அப்படியே திரும்பி நிற்க வைக்கிறான். உண்மையாக இந்த வேலை உனக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஒரு பொண்ணு வரப்போகிறா, அது நீ தானே சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வரான். அங்கே பார்த்தா பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, வா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி பர்ஃபெக்டான மேஜியாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேர் வர அங்கே ஒரு பொண்ணு ஒரு பையனும் நிற்கிறாங்க. அந்த பையன் நம்ம ஹீரோவோட தம்பி, ஸ்டெப் பிரதரு. பக்கத்தில் இருக்கால அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஃபியான்சே. இன்னைக்கு இவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தத்தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ. அதுக்காகவே அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட ஓவரா பேசுறா. இந்த மாதிரி பணத்துக்காகலாம் எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க, போடி அந்த பக்கம்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ரோட்ல போற பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாரு, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோட கையை பிடிக்க கோவத்துல கையில இருக்க ட்ரிங்க்ஸை ஹீரோயின் மேல ஊத்த போறா. அதுக்குள்ள ஹீரோ வந்து நிக்க ஹீரோ மேல பட்டுருச்சு. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி எல்லாரையும் பார்க்குறான் ஹீரோ. இதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவதான்னு சொல்லிட்டு கியூட்டா கிஸ் பண்றான். கிஸ் பண்றதை பார்த்துனே ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும். என்னடா நடக்குது, என்கேஜ்மெண்ட் கேன்சல்ங்கிறாங்க, புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இது நடக்காது, கண்டிப்பா இதை நான் ஒத்துக்க மாட்டேன், ஆன்ட்டி இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அவ பேரு மோ உடனே கத்த ஆரம்பிக்கிறா. திடீர்னு ஒரு லேடியோட என்ட்ரி. நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான் அவங்க வந்துட்டு இருக்கா. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உனக்காக தாண்டி இத்தனை நாள் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆல்ரெடி மோ ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலிக்கு இடையில கல்யாணம் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ உங்க 2 பேருக்கும் வெட்டிங் கண்டிப்பா நடக்கும், உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் நின்றுட்டே இருக்கா. அப்படி இல்லை
இல்லை உன்னால் இங்கே இருக்க முடியல, உனக்கு இது வேணாம் அப்படின்னா சைனாலேருந்து நீ கிளம்பிரு சரியா, என் பையன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக அவனே இருப்பான்னு சொல்ல, அவனால் என்னோட இடத்துக்கு வர முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ மெம்பர்ஸ் தான் அதை சொல்லணும். என்ன சொல்கிறீங்க, என்னோட இடத்துக்கு வேற ஒருத்தர் வர முடியுமான்னு சொல்ல, டென்ஷனான அம்மா அப்படி ஹீரோ அடிக்க ஹீரோயின் வந்து பலான்னு அம்மா கடத்தில் அரைஞ்சிட்டா. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன தைரியம் தான் என் மேலே கை வைப்பேன்னு அந்த ஆன்ட்டி ரூடாக பேசுகிறாங்க. இப்போ இவர் என்னோட ஆள், என் ஆள் மேலே கை வச்சா சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் மனசில் இந்த பழியெல்லாம் தீர்த்துக்கிட்டேங்கிற மாதிரி அடிச்சுட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டா. நடந்து வரவா கால் ஸ்லிப் ஆகுது. அப்போ தான் தெரியுது அந்த ஸ்லிப்பர் அவளுக்கு செட் ஆகலைன்னு. ஓ, எதிர்பார்க்கவே இல்லை என் அம்மாவை நீ அடிப்பேன்னு. எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக உங்கள் கூட நான் க்ளோஸாக இருக்கேன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல உன்னோட எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு க்ளோஸாக போக டக்குன்னு தள்ளி விட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போகிறா. அப்படி ஹீரோயினை தூக்கிட்டு நானே தூக்கிட்டு போகிறவான்னு சொல்லிட்டு நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் காரில் போகிறாங்க. தண்ணி குடிக்கலான்னு ஹீரோயின் கை வைக்க ஹீரோவும் கை வைக்க அந்த பாட்டிலோட மூடியை ஹீரோ எடுத்துட்டான். சரி குடின்னு சொல்ல தண்ணி குடிக்கிறா. குடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு டவுட்டு, எப்படியாவது இந்த பாட்டில் தண்ணியை குடிக்க வச்சா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம், நம்ம அம்மாவோட ஒரிஜினல் பையன் வந்தானான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவள் திங்க் பண்ணுறா. இந்தா குடிங்கன்னு சொல்லி கொடுக்க ஹீரோ அது குடிக்க மாட்டேங்கிறான். எனக்கு தண்ணி இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படி பாட்டில் அந்த பக்கம் வச்சிட்டான். மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கார்லேருந்து இறங்குறா. என்ன உனக்கு ஓகே தானே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், எனக்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன், என் அம்மா வடிச்சிருக்க, எனக்காகவா பண்ண? என் பாஸை ஹாப்பியாக இருந்தா எல்லாமே நான் பண்ணுவேன், மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காகலாம் நான் பண்ணலப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இந்த மாதிரி பர்சன் எதுக்காக என் பக்கத்தில் இருக்கான்னு தெரில, பட் உனக்கு பணம் தான் முக்கியம்னா, எனக்கு பணம் முக்கியம்னு நான் சொல்லலை, என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பேச்சை பாதியில் நிறுத்திட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது இவன் மேலே. டக்குன்னு ஸ்லிப்பரை கழட்டி கையில் எடுத்துட்டு அப்படியே க்யூட்டாக பாட்டு பாடிட்டே நடந்து போகிறா நம்ம ஹீரோயின். ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது, இவகிட்ட ஏதோ தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க, மேடம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி போகிறாங்க. கண்டிப்பாக இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அசிஸ்டண்ட்க்கு ஃபோன் பண்ணி ஹீரோயினை பார்த்தினா இன்ஃபர்மேஷன் ஏதாவது கலெக்ட் பண்ணி சொல்லு, அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து ஹீரோயின் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹீரோக்கு கிடச்சிருச்சு. ஹீரோயினோட அப்பா ஒரு குடிகாரர். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்மாவும் ஹீரோயினும் தனியாக வந்துட்டாங்க. அவங்க அம்மா ஒரு மசாஜ் சென்டரில் வேலை பார்த்து தான் நம்ம ஹீரோயினை படிக்க வச்சுருப்பாங்க. இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் படித்தது எல்லாமே அப்ராடில் படித்து முடிச்சுட்டு இப்போ இங்கே வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறக்க ஹீரோயினை பார்த்தோன்னா டக்குன்னு மறைச்சி வைக்க, அந்த ஃபோட்டோவை ஹீரோயின் பார்த்துட்டா. என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, சரி உன்னை பற்றி நான் கேட்கணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் ஆல்ரெடி என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த ஃபோட்டோவில், பார்த்துட்டீங்கல்ல, ஸோ நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணு, என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகேவான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைன் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. என்ன இருந்தாலும் இவகிட்ட ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது, எனக்கு அது புரியுது, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ லைட்டாக யோசிக்க, அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனை விலைக்கு பார்க்குறா. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் மார்க் பண்ணியிருக்கு. அதில் ஹீரோட ஃபோட்டோ ஒன்று. கண்டிப்பாக ஒன்றையும் நான் சும்மா விட மாட்டேன், என் அம்மாவை கஷ்டப்படுத்தின எல்லாரையும் நான் பழி வாங்குவேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அம்மா தான். ஹீரோயின் வந்து அடாப்டிவ் பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்திருப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிறக்காக. ஸோ அடுத்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் அப்படியே திரும்பி பார்க்க பின்னாடி வந்து நிற்கிறான் தம்பி பையன், ஹீரோட தம்பி தான். எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்பான். அவன் சரியான ப்ளே பாய் போல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியடா, நீ ப்ளே பாய்னு எனக்கு தெரியும், நீ விரிக்கிற வலையில் நாளாக விழுக மாட்டேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, எப்படியாவது இவங்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ தான் அங்கே இருக்க கேமரா ஞாபகம் வருது, வேணாம் இந்த வழியில் மாட்டணும்னு நினச்சிட்டு ஜியோட வழியிலேருந்து தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இவக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி ஹீரோ அப்படியே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வரா, வந்து கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. நேற்று என்கேஜ்மெண்ட் பாதியில் நின்றுச்சு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, உங்களுக்கு புரியலையா, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு புரியல, ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, நம்ம 2 பேர் தான் பர்ஃபெக்ட் மேட்ச், அவளை உங்களுக்கு செட்டே ஆக மாட்டான்னு சொல்ல ஹீரோயினை பார்த்துட்டு வேணும்னே கையை பிடிச்சி பேசுகிறா. அதுக்குள்ளே கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து இந்தாங்க இந்த ஃபைலை சைன் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்தில் வைக்க, அவர் கையை நான் பிடிச்சிருக்கேன்ல, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த பக்கம் போகணும்னு சொல்ல கையை பிடிச்சிட்டாக்குன்னு தட்டி விட்டு ஹீரோ பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கு போகலாமான்னு கேட்க, சரி ரெடியாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப, இதை பார்க்குற மோக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, கண்டிப்பாக உன்னை சீக்கிரம் அவன் வெளியே விரட்டிடுவான், நான் தான் அவனுக்கு பர்ஃபெக்டான மேட்ச்னு சொல்ல, பார்க்கலாம் இன்னைக்கு ஃபேமிலி டின்னர் இருக்குல்ல அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டா. அதுக்கப்புறம் ஃபேமிலி டின்னர், அங்கே ஹீரோயினோட ஸ்டெப் மதர், தம்பி, அப்புறம் இந்த இருக்கா கூட, அம்மா வேற முறைச்சிக்கிட்டே இருக்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தது பார்த்துட்டு, இவளதுக்கு கூட்டிகிட்டு வந்த
அப்படின்னு அம்மா கேட்க, ஃபேமிலி மேட்டர்னா இதுக்கப்புறம் இவ தான் என்னோட ஃபேமிலி, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, போதும் போதும் நடிச்சது, உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி, உனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா நடிக்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து மோ பேசுகிறா. உனக்கு தெரியாது கூட எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டா. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி பேசும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் எஞ்சி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஹீரோ கேட்குறான், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு. அது சும்மா நானா அடிச்சு விட்டேன், அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அது உண்மைதான், ஹீரோயினுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் ஹீரோயின் வந்திருப்பா, வேறொன்று தான் தெரியாத மாதிரி ஹீரோ கிட்ட நடிக்க, தேங்க்ஸ் என்னை காப்பாத்துறதுக்கு, ஆனால் ஃப்யூச்சரில் சத்தியமாக உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கான். வர வர இவன் மேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பேர் வராங்க. அப்பா ஒரு வழியாக நடிச்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கணத்தை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல, அங்கே யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல, மோங்க தள்ளி நின்றுட்டு இருக்கா. ஓ கரெக்டு தான். ஸோ மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படித்தானேன்னு சொல்ல, ஆமாம் ஆமான்னு சொல்ல, இப்போ பாருங்க சூப்பர் ஆக்டிங்னு சொல்லி பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையும் மோ பார்த்துட்டு மோக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஹீரோ பார்த்தா உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கிஸ் பண்ணிட்டான். என்னடா பண்ணுறங்கிற மாதிரி டக்குன்னு தட்டி விட்டா ஹீரோயின். அவள் பார்க்குறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் டீப்பாக 2 பேரும் கிஸ் பண்ணால் அவளுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. புலம்பிக்கிட்டே மோ அந்த பக்கம் போக, போதும் நடிக்க சொன்னால் ஓவரத்தை கிஸ் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. நீ தான் இப்போ சொன்ன சீரீஸ் பார்க்குற, இந்த சீரீஸ் அந்த சீரீஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்கு. ஐயோ இவன் இவ்வளோ க்ளோஸாக வரான்னு பார்க்க கன்னத்தில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு, அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த மோ வந்து புலம்புறா தம்பிக்கிட்ட, இங்கே பாருடா உன் அண்ணன்ட்டு அவளை எப்படியாவது பிரித்து வை, பிரித்து மட்டும் வச்சுட்ட, நீ கேட்குற எல்லாத்தையும் நான் செய்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், அவளை நீ கரெக்ட் பண்ணு, அப்போ தான் உன் அண்ணன்ட்டு விலகி வருவா அப்படின்னு சொல்ல, அதானே நான் பார்த்துக்கிற விடு நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அவன் சரியான ப்ளே பாய்னு அவனே நினச்சிக்கிட்டு இருக்கான் போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லி போக, ஹீரோயினும் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, டக்குனு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டான். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, எனக்காக கூட வர முடியுமான்னு சொல்ல, ஹீரோ ஃபைலை வச்சு கையை பிடிச்சி தட்டி விட்டான். ஸோ எங்கள் சார் சொன்னால் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்ல, அண்ணா நீ சொல்லு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன போறியா அவன் கூட, அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்ல, ஹலோ நீங்கள் என்னோட பாஸு, நீங்கள் சொல்கிற வேலையை பண்ண வேண்டியது தான் என்னோட வேலை, போகணுமா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. சரி போயிட்டு வா, ஆனால் ஒன்று, அவன் என்ன தான் பண்ணுறான்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஸோ நான் சொல்கிறத பண்ணு, 2 கேம் விளையாடாது அப்படின்னு சொல்ல, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தால் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் கிளம்புறாங்க. ஈவினிங் போகும்போது ஹீரோக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயின், இந்தா அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுக்க, பரவாயில்லையே இதெல்லாம் வச்சுருக்க, நான் உங்களோட செக்ரட்டரி, ஒர்க்கில் என்ன வேணுமோ அதெல்லாம் நான் தானே பார்க்கணும், ஸோ அப்பப்போ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஈவினிங் அந்த பார்ட்டிக்கு நீங்களே என் கூட வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஸோ அங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல, அது தெரியல பட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். டக்குன்னு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஒன்றும் இல்லை இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், உன்னோட பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ண, ஓகே நீயும் பழகிக்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவனே என்கிட்ட க்ளோஸாக வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறா. அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டிக்கு போகிறேங்கிற பேரில் போகிறாங்க. அங்கே மீட்டிங் எல்லாம் பெருசாக ஆளுகளாம் இல்லை. அங்கே பார்த்தா அந்த மோ தான் வந்திருக்கா. ஏதோ பெரிய மீட்டிங்னு சொன்னேன், இங்கே வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். அதுவா சும்மா உங்களை மீட் பண்ணலாம் வர சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் மட்டும் தனியாக வரக்காக இந்த ப்ளே பாய் பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் ஹீரோ வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோ வேற வந்துட்டானா, சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்படுறதே தான் என் அண்ணனும் ஆசைப்படுவான்னு சொல்லி வேணும்னே டபுள் மீனிங்கில் பேசுகிறான். இதெல்லாம் ஹீரோக்கும் புரியுது. அப்புறம் ஹீரோவை ட்ரிங்க் பண்ண கூப்பிட, ஹீரோக்கு பதிலாக நான் ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணுறா. ஏற்கனவே அவனுக்கு ஸ்டொமக் பெயின், ஸோ வேணாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் பார்க்குற மோக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அவளை ட்ரிங்க் பண்ண வச்சு உண்மையெல்லாம் வர வைக்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணா, ஹீரோவோட வந்து என்ன கடுப்பாக்குறாங்கிற மாதிரி அவள் புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியும் முடிஞ்சிச்சு. அங்கே பார்த்தா 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்க, பிளேபாயோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாமோ, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் அதை செய்ய மாட்டேயாடா, உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டேன், கடைசியில் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டேன்னு சொல்ல, நான் என்ன பண்ணுறது, அவனை கூட்டிகிட்டு வருவான்னு எனக்கு தெரியுமா, மீட்டிங்னு சொன்னால் தனியாக வருவான்னு பார்த்தா 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்கன்னு சொல்ல, விடு உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நானே கலெக்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஸ்டெப் மதர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. வேணும்னே ஹீரோவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவங்க அம்மாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பேசிகிட்டே இருக்க, ஹீரோயினை பற்றியும் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது புவர் ஃபேமிலியை சேர்ந்தவன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு செட்டே ஆக மாட்டா, இவளெல்லாம் எதுக்கு நீ கூட வச்சிருக்கு, ஓ அம்மாவை அடிச்சு துரத்துன மாதிரி இவளையும் கூட வச்சுட்டு துரத்த போகிறோம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி பேச, அம்மாவை பற்றி பேசினது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. சின்ன வயசில் நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் கண்ணு முன்னாடி வருது மேடம்க்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவில்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக
அத்தை என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் மேலே ஊற்ற ஹீரோ வந்து பக்கத்தில் நிற்கிட்டான். இங்கே பாருங்க, அடுத்தவங்க லைஃபுக்கு ஆசைப்படுறது நீங்கள் தான், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவை பற்றி அடி பேசுகிற உனக்கு இருக்குங்கிற மாதிரி கடுப்பாக திட்டிட்டு அங்கேருந்து ஹீரோயின் வெளியே வந்துட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ மேலே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ்லாம் கொட்டிட்டாங்கல்ல, க்ளீன் பண்ணுறக்காக பக்கத்தில் போய் ஹீரோயின் இருக்கா. இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்ல, இல்லை என்னால் முடியாது நான் போகணும்னு சொல்ல, ஏன் போகணும், கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், என் கூட ஒரே ரூம்ல இருந்தால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு க்ளோஸாக போகிறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வேணும்னே ஹீரோ போய் அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக நிற்க ஹீரோயின் கடிச்சு வச்சிட்டா. ஏய் என்ன பண்ணுற, ஒன்று சும்மா விட மாட்டேன் இருன்னு சொல்லிட்டு இவனும் கடிக்கிறான். ஸோ இப்படிலாம் பண்ணால் நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. 25 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ரெடியாரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போகிறான். பார்ட்டி வேற இருக்குது ஈவினிங், ஸோ அதுக்கு போகணும், நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன டைம் முடிஞ்சுதா, நான் ஆரம்பிக்கவான்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் வர ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட ஃபியான்ஸேவா இப்போ இருக்கா, ஹலோ கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து எப்போ நான் ஃபியான்ஸே ஆனேன் எனக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹலோ நீ எப்பயோ என்னோட ஃபியான்ஸேவ் ஆகிட்ட, ஆல்ரெடி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, ஸோ அதுக்கப்புறம் நீ என்னோட ஃபியான்ஸே தானே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்புறம் ஹீரோ அப்படியே ஹீரோயினோட பக்கத்தில் க்ளோஸாக போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேணாம் இப்படியே போனால் இவன் மேலே உண்மையாக லவ் வந்துடும், நமக்கு நம்ம வந்த வேலையை மறந்துடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிட்டா. இவகிட்ட ஏதோ தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஆனால் அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வர, அந்த மோவ் அங்கே தானே இருக்கா, வந்தவொடனே ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறக்காக சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் நல்லவெல்லாம் கிடையாது, இவளெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இவளோட அம்மா யாருன்னு தெரியுமா, இவளோட அம்மாவை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இவளை ஏற்றுக்கவே மாட்டீங்க, இவ கேரக்டர் சரியில்லை, இவங்க அம்மாவோட கேரக்டரும் சரியில்லை, இவங்க அம்மா ஒரு மசாஜ் சென்டர் வச்சு நிறையா பேருக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அப்பா வந்து ஒரு கொலைகாரர் ஜெயிலில் இருக்கான், ஸோ தெரியுதா இவங்க அம்மா யார் யார் கூட ஒன்றா இருந்தாங்களோ, இவ யாருக்கு பிறந்தாலும்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தப்பாக பேச இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் அப்படியே மோட கணத்தில் ஒரு அறைய, என்ன தைரியம் தான் என்ன அடிப்பேன், பாடி கார்ட்ஸ் இவளை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, அவளை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ அவளை பற்றி தப்பாக பேசுறதை இதோட நிறுத்து, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் மோ ஃபேமிலிக்கு எனக்கு இடையில இருக்க எல்லாமே முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போக ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ கூட அப்படியே அங்கே போகிறா. 2 பேரும் பீச்சில் போய் உட்காந்துருக்காங்க. ஹீரோ அவனோட ஃபேமிலி கதையெல்லாம் ஹீரோயின் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறான். என் அம்மா இப்போ என் கூட இல்லை தெரியுமா, என் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, அம்மா கேரக்டர் சரி இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க என் அப்பா, ஸோ இப்போ இருக்கிறது என்னோட ஸ்டெப் மதர், அப்புறம் அந்த தம்பி அவன் என்னோட சொத்தை ஆட்டை போடணும், என் இடத்துக்கு அவன் வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்கிறா, என்னை பற்றி அவள் தப்பாக பேசினா, ஸோ அதனால அவன் கம்ஃபர்ட் பண்ணுறக்காக அவனோட ஸ்டோரி என்கிட்ட சொல்கிறான். பரவாயில்ல விடுங்க, நம்ம 2 பேருக்கும் சரியாக போச்சு ஃபேமிலி மேட்டர்ஸ், ஸோ என்னோட ஃபேமிலி சரியில்லை உங்கள் ஃபேமிலி சரியில்லைன்னு சொல்கிறீங்க, இதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கேஷுவலாக பேச ட்ரை பண்ண ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ண, எனக்கு பணம் வேணும், அவ்வளோதான், பணம் இருந்தால் போதும் லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணும்னே சிரிச்சுட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்க மாதிரி ஹீரோ கிட்ட பேசுகிறா. ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணுறக்காக பேச, இவ அப்படியே மாற்றி மாற்றி பேச, டக்குன்னு ஹீரோ அப்படியே பக்கத்தில் போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சான்னு சொல்ல, இது ஒரே ஒரு டைம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற கீஸை அப்படியே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு கண்ட்ரோல் போகுது, ஐயோ நான் அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வர, அங்கே அம்மா வர சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டெப் மதர் தான் பணம் கொடுக்குறேன் பேசாமல் ஓடி போயிடுன்னு சொல்கிறதுக்காக. எனது பணமா, பணத்துக்காக நான் இங்கே வரவே இல்லையேன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ வரான். இங்கே பாரு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே தெரியும், ஸோ யாரும் உங்ககிட்ட என்ன பேசினாலும் நீ தைரியமாக பதில் சொல்லலான்னு சொல்ல, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எதுக்கு வர சொன்னீங்க, அதனால தான் நானும் வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் ஜி குரூப்பு எனக்கும் சொந்தம், புரியும்லன்னு சொல்ல டக்குனு தள்ளி விட்டு ஸ்டெப் மதர் இந்த பக்கம் போக, என்ன எனக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசினா உன் அம்மாவுக்கும் மேலே கோவம் வராதா, வந்தால் வந்துட்டு போட்டோம், ஹலோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஆஃபீஸு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ண டக்குனு ஹீரோ ஹக் பண்ணுறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ இது வேணாம் டேஞ்சர் ஆயிரும் போல இருக்குன்னு சொல்ல, இன்னைக்கு உனக்கு லீவு போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போயிட்டான். அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எப்படியோ தப்பிச்சேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டான். அங்கே அம்மா இருக்காங்க. அம்மா கேட்குறாங்க, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறியாமான்னு. அதெல்லாம் இல்லைம்மா, எனக்காக நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட நான் ஒன்றும் அதிகமாக கஷ்டப்படல, என்னால் உங்களோட ஃபேமிலி மொத்த ஃபேமிலியும் போயிடுச்சு, நடுத்தெருவில் நின்னீங்க, எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ப்ளே பாய் பையன் சும்மா இல்லாமல் அடுத்த நாள் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறக்காக ஆஃபீஸ்க்கே வந்துட்டான். என் கூட டேட்க்கு வரையான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, டேட்டா எதுக்கு, ஒன்றும் இல்லை சும்மா தான், ஒரே ஒரு நாள் என் கூட வா, என் கூட வந்தேன்னா கண்டிப்பாக யானை மறந்துட்டு ஏன் பின்னாடியே வந்துடுவேன்னு ஓவராக பேசுகிறான். சரி ஓகே இவன் கூப்பிட்றான், ஏதாவது ஒரு பிளான்
பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறா. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறாங்க. அங்கே போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ட்ரையல் ரூமுக்கு ஹீரோயின் போயிருப்பா. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பான். என்னை விட்டுட்டு என் தம்பி கூட வந்திருக்க, இதுவும் பிளானில் ஒன்றா? அதெல்லாம் கிடையாது, அவன் கூப்பிட்டா நான் வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் வரலைன்னா அவனுக்கு என் மேலே டவுட் வரும். நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையான்னு இன்னும் அவனுக்கு டவுட் அப்படியே இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ண தான் வந்தேன்னு சொல்ல ட்ரையல் ரூம்குள்ளே ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் வெளியே நின்று கத்துன்னு கத்துறான். என்னாச்சு உனக்கு, இன்னும் காணும், ஏதாவது பிரச்சனையா, நான் உள்ள வரவான்னு சொல்ல இல்லை வேணாம் நான் ஸ்கர்ட்டு தான் போட்டு பார்த்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்க இவன் உள்ளே போகலான்னு போக டக்குன்னு ஹீரோயின் வரா. நான் ரெடி, எனக்கு அந்த ஃபிட்டிங் சரியில்லை, வா போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போயிட்டா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ கண்டிப்பாக இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி யோசிக்க அதுக்கப்புறம் பாருக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா டீப்பாக 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாமல் என் அண்ணன் ஏன் உன்னை சூஸ் பண்ணான்னு இப்போ தான் தெரியுது. நீ என்ன சூஸ் பண்ணிடு, என் கூடயே வந்துரு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீ ரொம்ப க்யூட்டு, உண்மையாகவே நீ டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்நேரத்துக்கு நான் வேறு ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ தான் விலகி போகிற, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டே இருக்கான். டக்குன்னு பார்த்தா ஒரு பாடி கார்டு பொண்ணு வரா. நான் உங்களோட பாடி கார்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போக ஆஹா இது என்ன பாடி கார்டாங்கிற மாதிரி தம்பி பையனுக்கு கடுப்பாக இருக்குது. ஹீரோ வெளியே நின்றுருக்க, இந்தாங்க சார் மேடம் நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி விட்டுட்டு பாடி கார்டு லேடி அந்த பக்கம் போக அப்பா உன்னை சேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஓ நீ தான் பண்ணியா, தெரியும் இந்த வேலையில் நீ தான் பார்ப்ப, வேற யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்தா அவள் பாட்டுக்கு புலம்புறா. அப்புறம் டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ணுறா. ஏய் போதும் கிஸ் பண்ணதுன்னு சொல்ல எனக்கு உனக்கு கிஸ் பண்ண தான் பிடிக்கும், உன் தம்பி இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்க டக்குன்னு ஒரு டேப்லெட் எடுத்து ஹீரோயினோட வாய்க்குள்ள போட்டு விட்டான். என்ன போட்டேன் எனக்குன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு வளர்றா. அப்புறம் அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து நம்ம சார் கிளம்புறாரு. அப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கே ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்படியே கவுச்சில் படுக்க வைக்க அப்பா இவளோட தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் கழட்டி மேலே போட்டு விட்டுட்டு பக்கத்தில் உட்காரான். தண்ணி குடிக்கலான்னு போக டக்குன்னு ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறா. அவளுக்கு ஆல்ரெடி தெளிஞ்சிருச்சு, இருந்தாலும் நடிக்கிறா. ஹீரோக்கு தெரியுது, போதும் நீ நடிச்சது எல்லாம் உனக்கு சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் உனக்கு டேப்லெட் போட்டு விட்டேன்ல, அது எல்லாம் நல்ல டேப்லெட் தான் சொல்ல உங்களுக்கு தெரியுமா, தெரியும், தெரிஞ்சனால தானே போட்டேன்னு சொல்ல அடப்பாவி அப்போ தெரிஞ்சு என்னை தூக்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக நான் வேணும்னு தான் பண்ணேன், ஸோ நீயும் நல்லா கோஆப்ரேட் பண்ண பரவாயில்லன்னு சொல்ல டக்குன்னு கையை அப்படியே அடிக்கிறான். கையில் அடிபட்டுருச்சு, ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது, வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறான். கையில் அடிபட்டுச்சுல அதுக்கெலாம் எப்படியாவது இவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும், இவன்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணும், என் அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே எதோ யோசிக்கிறா. ஹீரோவும் எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணிகிட்டே இருக்க சரி இப்போ ஓகே நினைக்கிறேன், சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா, சரின்னு சொல்ல அப்படியே கையில் கிஸ் பண்ணிட்டு ஹீரோ அந்த பக்கம் போகிறான். அவனை எப்படியும் போக விடக்கூடாது, இன்னைக்கு எப்படியாவது அவங்க கூட ஒன்றா இருக்கணும், அவனை இங்கே ஸ்டே பண்ண வைக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஏன்னா அம்மாவோட ஒரிஜினல் பையன் இவன் தானான்னு சொல்லி செக் பண்ணும். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோக்கு ஃபோன் வந்துருச்சு. நான் கிளம்புறேன்னு சொல்ல போகிறீங்களா, உண்மையாகவே போகிறீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் போய்தாகணும், எனக்கு வேறு வழி இல்லை, ஒர்க் இருக்குது, ஸோ நான் முடிச்சுட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு சரியா, நாளைக்கு வேணாலும் லீவ் போட்டுக்கோன்னு சொல்ல டக்குன்னு மேலே போட்டிருக்க கோட்டை கழட்டிட்டா ஹீரோயின். ஹீரோவை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோக்கு வேறு வழி தெரில. நீ பண்ணுறதெல்லாம் உண்மையா, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஓகே தான், இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி நீ எல்லாரும் கூடியும்னு சொல்லி கேட்க இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு அவன் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிட்டான். ஸோ கேட்டுட்டு தான் நம்ம சார் ஒன்றா இருப்பார் போல். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே இன்டிமேட்டாக இருக்காங்க. அப்புறம் காலையில் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்க ஹீரோவை காணும். ஐயோ நேற்று நைட்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்க்க அவள் வச்சிருந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ அவன் இதை பார்க்கலையா, பார்த்துட்டானா ஒன்றும் புரியலேன்னு சொல்லி பயந்து போய் அப்படியே நடந்து வரா. அங்கே பார்த்தா ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் போய் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க டக்குன்னு கையை கட்டாயிடுச்சு. வேகமாக அப்படியே கையை எடுத்து ஹீரோயின் வாயில் வச்சுட்டா. என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க சின்ன வயசுல என் அம்மா சொல்லி கொடுத்தது, சாரி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் இரு, நீ பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். பரவாயில்லையே இதை வச்சு எப்படியாவது பிளட் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு வேகமாக போய் பட்ஸில் க்ளீன் பண்ணிட்டு அதை டஸ்ட்பினில் போடாமல் அங்கே வச்சுக்கிட்டா. ஹீரோ லைட்டாக அதை பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஹீரோ கிட்டே உங்களுக்கு வலிக்குதான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது. சரி உனக்கு அடிப்படிச்சே இப்போ எப்படி இருக்குது, இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் போகிறேன்னு சொல்ல நானும் வரவா, இல்லை வேணாம் இன்னைக்கு உனக்கு ஒரு டே ஆஃப் கொடுக்குறேன், ஸோ ரெஸ்ட் எடு ஓகேன்னு சொல்லி நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு வேகமாக
வேகமாக ஹீரோ இந்த பக்கம் போக எப்படியாவது இதை வச்சு சாம்பிள் எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். எனக்கு வர வர அவன் மேலே லவ் வந்துக்கிட்டே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான், தம்பியை மீட் பண்ணுறான். இதுக்கப்புறம் அவகிட்ட க்ளோஸாக வர ட்ரை பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்ட, என்ன வந்தா என்ன தப்பு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி அவன் ஓவராக பேசுகிறான். ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி ஆர்கியூமெண்ட் பண்ண, இதுக்கப்புறம் என்னோட வழியில் வராதுன்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு அந்த பக்கம் போக யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் தம்பி. அதுக்கப்புறம் மோவை பார்க்க போக, உனக்கு ஒன்று தெரியுமா, என் அண்ணன் என்னமா அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கு, நீ லூசு மாதிரி பேசாத, நீ எல்லாம் என்ன ப்ளே பாய், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண உன்னால முடியல, அவளை கரெக்ட் பண்ணுறான்னு சொல்லி ஐடியா கொடுத்தா அது கூட பண்ண மாட்டேங்கிற, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, நான் சொல்கிறத கேளு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உன் அண்ணனுக்கு ஏன்டா என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி க்ளோஸாக போய் கேட்க, எதுவுமே பேசாமல் அமைதியாக அவன் இருக்க, பேசாமல் அவளை போட்டு தள்ளிட்டா எல்லாமே முடிஞ்சிடும்ல, அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன்னு சொல்லி மோ பிளான் பண்ணுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்ண வர, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரில, பட் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு முடிவு, என்ன நீ உண்மையான உன் பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியான்னு சொல்லி கேட்க, சாரி சார் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போக டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஒன்றும் இல்லை, உன் கையில் அடிபட்டிருக்கான்னு பார்த்தேன், இதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட், கையை விடுங்க, ஆக்சுவலி நான் நடிக்க தான் வந்தேன்னு சொல்ல, சரி நடிக்க தான் வந்தேன், ஆனால் ஒரு வேளை உன்னை நான் சூஸ் பண்ணால் என்னால் சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, சரி ஓகே முதல்ல இவனோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இங்கேருந்து போயிடணும், இவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க போக, அம்மா உங்களுக்கு ஓகேவா, இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி காலம்கிட்டே கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீ பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பழி வாங்குறேன்னு சொல்லி தேவையில்லாத எதுவும் பார்க்காத சொல்ல, அம்மா எனக்காக அந்த வீட்டில் நீங்கள் ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க, அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, அங்கேருந்து அம்மா போயிட்டே இருக்கா, ஃபாலோ பண்ணிட்டே வருவா. நீ எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர, உன் பேரண்ட்ஸ் யாரு, நீ போ எதுக்கு என் கூட வரேன்னு சொல்ல, எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, ஆனால் ஒன்று உங்களுக்கு இந்த டேப்லெட் வேணும்னு எனக்கு தெரியும், ஸோ இந்தாங்க இதை போட்டுக்கங்கன்னு சொல்லி கையில் கொடுக்க, அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கா அம்மாவுக்கு. அம்மா அப்படியே ஹக் பண்ணிட்டு என் கூட வீட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அப்படி தான் அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயினால பிரச்சனை வந்தால் வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அதாவது அம்மாவோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசி அந்த செகண்ட் ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோ கூட, அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவோட அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, செக் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகலைன்னு வந்திருக்கு. அது எப்படி மேட்ச் ஆகாமல் போகும்னு சொல்லி ஹீரோயின் புலம்பிகிட்டே இருக்கா. ஹீரோ பின்னாடி வந்து என்ன மேட்ச் ஆகலை, அது அம்மாவோட ரிப்போர்ட்டு, அப்படியா சரி உன் அம்மா பார்க்க தான் வந்தேன் வா போகல அப்படின்னு சொல்ல, இல்லை அம்மா பிஸியாக இருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் போங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோ அந்த பக்கம் போக ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்குது. அது எப்படி அவங்களோட பையன்தான் இவருன்னு நினச்சா இல்லைங்கிறாங்க. அப்போ என்னதான் நடந்திருக்குன்னு யோசிக்க, சேம் டைம் நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக ஹீரோ தான் வாங்கி செக் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலி ஹீரோட அம்மா தான் அதுன்னு ஹீரோக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவன் அந்த பட்ஸை தனியாக எடுத்து வச்சிருப்பாள், அது ஹீரோ பார்த்துருப்பான். அப்போவே ஹீரோயின் மேலே லைட்டாக டவுட் வந்து அதை செக் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ இப்போ எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹீரோட அம்மா தான் அதுன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை பற்றி அவளுக்கு தெரியக்கூடாது, அவளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன், சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஹீரோ போயிட்டான். அந்த பாடி கார்டு போனதுக்கப்புறம் ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது, சாரிம்மா உங்கள் பக்கத்தில் இருந்து கூட என்னால் உங்ககிட்ட வர முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் வரும்போது எல்லாரும் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா அவளை பற்றி கேரக்டர் தப்புன்னு சொல்லி கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது எல்லாருக்கும். ஸோ ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் ஹீரோயின் வந்து தப்பானவ அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. யார் சொன்ன இவளை தப்பானவனு, இவ என்னோட ஆள், ஸோ இவளை பற்றி தப்பாக பேச யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இடையில எதுவும் கிடையாதுன்னு சொல்லி மோவை திட்டிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு அப்படியே ஹீரோ போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையை விடுங்கன்னு சொல்ல, இப்போ தான் எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டு வந்தேன்ல நீ என்னோட ஆளுன்னு, இங்கே பாருங்க ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சுது, நான் சொல்கிறது கேளுங்க, இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அவள் என்னை எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணுவா, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறா, என் அம்மா கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறா, அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, மன்னிப்பு கேட்கணுமா, அதான் இந்த பிரச்சனை அதோட முடிச்சிட்டேனே, இது போக உனக்கு வேறு என்ன வேணும்னு சொல்ல, என் கேரக்டர் என் அம்மா கேரக்டரை பற்றி அவள் தப்பாக பேசினா பரவாயில்லையா, இதுக்கு மேலே உங்ககிட்ட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவ போசுக்குன்னு போயிட்டாலேன்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவள் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, சின்ன வயசில் நடந்த எல்லாம் ஞாபகம் வருது, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்பா அவர்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருப்பாங்க அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா, காப்பாற்றி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து
உட்காந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வருது. எனக்காக என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வரான். என் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க, வெளியே போங்கன்னு சொல்ல, உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கணத்தெல்லாம் தொடச்சி விட்றான். அழுதுகிட்டே ஹீரோயின் உட்காந்துருக்கா. போது ட்ரிங்க் பண்ணுது, மேலே ஏறி உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்க, விடுங்க போங்க முதல்ல, என் பற்றி என் கேரக்டர் பற்றி எப்படி தப்பாக பேசுகிறா, சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சும்மா வரீங்க, என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, போங்க, நீங்களே என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல, தப்பாக புரிஞ்சுட்டா எதுக்கு நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அவ்வளோ அமைதியாக தான் இருக்கா. அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. போதும், இதுக்கு மேலேயும் இவன்கிட்ட நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்க, அப்புறம் பார்த்தா அந்த பாடி கார்டு லேடி ஃபோன் பண்ணி கீழே யாரோ வந்து கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அந்த கத்திட்டு இருக்க ஆளு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா, ஒரிஜினல் அப்பா, அந்த குடிகார அப்பா தான். அவன் கத்துன்னு கத்த, உன் அப்பாவா அதுன்னு சொல்லி கேட்க, ஆமாம், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறா. அவனால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும், நீ கஷ்டப்படாத, கண்டிப்பாக உன் பக்கத்தில் நான் இருக்கேன்னு சொல்ல, சின்ன வயசில் நடந்த எல்லா ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. அம்மாவை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான். அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்தாங்கம்மா, இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, என் பக்கத்துலேயே நீங்கள் இருங்கன்னு சொல்லி அழுதுருப்பா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. அம்மா என்னை சேவ் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என் அம்மா தப்பான லேடி கிடையாது, என்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மசாஜ் சென்டர் வேலைக்கு போனாங்க. எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு, என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தாங்க. அவங்க என்னோட அம்மா கிடையாது, ஆனால் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க, டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணிட்டான். நீ கவலைப்படாத, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அம்மாவை பார்க்கறதுக்காக வரான் ஹீரோ. ஆனால் அம்மாவை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் தான் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே என்னால் உங்களை பார்க்க முடியாதுமா, மன்னிச்சிருங்க, நான் அவ்வளோ நாள் உங்களை தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருந்தேன் மற்றவங்க சொல்கிறத பார்த்து. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் அவளுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு புரியுது, அவங்க பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பொக்கை வாங்க வச்சுட்டு ஹீரோ அப்படியே, அட்லீஸ்ட் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு போக, அம்மா இன்னைக்கு என்ன பொக்கே வந்திருக்கு, யார் கொடுத்த பொக்கே தெரியல, ஆனால் இந்த பொக்கே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அம்மா சொல்ல, அம்மாவுக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உன் அப்பா ஏதோ வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்களா அப்படியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல, கரெக்டாக அவங்க அப்பா போகிற மாதிரி இருக்காங்க. ஐயோ, அந்த ஆள் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. அம்மா இருக்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அம்மாவை கஷ்டப்படுத்துவான்னு சொல்லி பயந்து போய் ஹீரோயின் வெளியே வர, ஹீரோ வரான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் தான் அந்த ஆள் போனா, எனக்கு பயமாக இருக்குது, அம்மாவை அவன் கஷ்டப்படுத்துவான்னு சொல்ல, நீ கவலைப்படாத, அவன் எங்கே இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை இப்படியே தூக்கிட்டு போய் மிதின்னு மிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயினோட பக்கத்துல அவங்க அம்மா பக்கத்துலையும் போகவே கூடாதுன்னு சொல்லி பாடி கார்டை வச்சு மிரட்டி அவனை அங்கேயே போட்டு தள்ளி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போகிறான். 2 பேர் அங்கே இன்டிமேட்டாக இருக்காங்க. நம்ம சென்சி மூவியில் தேவையே இல்லாத இடத்துலலாம் கிஸ் வரும், பட் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதுதான் சென்சி மூவி, கிஸ் இல்லாத சென்சி மூவியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேர் இன்டிமேட்டாக இருக்க ஒரு வழியாக எல்லா மேட்ரும் முடிஞ்சிச்சு. ஹீரோயினுக்கு லைட்டாக தண்ணி தான் அடிக்குது. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க ஹீரோவை ரசிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறா. அப்புறம் அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறாங்க, எதுவும் இல்லை, ஒரே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் மட்டும் இருக்குது ஹீரோ. சரி ஓகே, இந்த ஷர்ட்டை போட்டுட்டு திரும்பி பார்க்க அங்கே ஏதோ பேப்பர் இருக்கு, எடுத்து பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டு. அப்போ எல்லா உண்மையும் அவனுக்கு தெரியுமாங்கிற மாதிரி அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் நீ என் கூட இருக்கியா, இவனால தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பேப்பர் அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துட்டா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணிக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கையை பிடிச்சி தள்ளி விட்டா. ஹீரோவும் தூக்கத்தில் எதுவும் கண்டுக்கல, அவனும் அப்படியே சைலண்டாக இருக்க. என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வர, நாங்கள் 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நான் இவளை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வர வேணான்னு சொல்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு எனக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே நின்று தனியாக தான் போகிறோம், ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல, இவளோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ ஒரு டாக் மாதிரி, அவள் கூட எதுக்கு நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா ஓவராக இன்சல்ட் பண்ண, டக்குன்னு ஹீரோக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு, நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி இல்லை, அடுத்தவங்க வாழ்க்கையை எடுத்துக்கணுங்கிறக்காக அவங்க மேலே தப்பான பேர் போட்டு அனுப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஆர்கியூமெண்ட் அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேசாமல் இதுலேருந்து நம்ம வெளியே போயிடுறதா நல்லதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. அதுக்கப்புறம் மோ வந்து ஹீரோ கிட்ட, இங்கே பாரு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதான் நடக்க போகுது, இல்லைன்னா நம்ம 2 பேர் ஃபேமிலிக்கு பிரச்சனை ஆயிரும், முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் அங்கே ஹீரோயின் வரா. ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறான், என்னதான் பிரச்சனை போயிட்டுருக்கு சொல்லு, உனக்கும் ஃபேமிலிக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, பட் நீ என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்க அதை நீ தான் சொல்லணும்னு சொல்ல, அது உங்களுக்கு தெரியாதா, என் வாயிலேருந்து கேட்கணுமா, ஸோ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், ஸோ சொல்லு என்ன பிரச்சனை, உன் வாயால் சொல்லு, இல்லை இந்த வேலையை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு புரியுது, சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு அவளும் போயிட்டா. சரி ஓகே, இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா.
அதுக்கப்புறம் அங்கே ஹீரோ வரான் வீட்டுக்கு. எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க? அதானே வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டீங்களேன்னு சொல்ல, நான் கோவத்தில் தான் அப்படி சொன்னேன். ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாயால் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லு. நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு அவள் எப்படி என்னை ஏற்றுக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்க்ரீன் அப்படியே விலக்கி காட்டுறா. பாத்தியா, இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களை பழி வாங்கறதுக்காக, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பழி வாங்கறதுக்காக நான் பண்ணது தான். ஸோ உன்னை லவ் பண்ணது, உன்னை லவ் பண்ண மாதிரி நடிச்சது, உன் கூட வந்தது எல்லாமே என் அம்மாவை கஷ்டப்படுத்தின எல்லாரையும் பழி வாங்கறதுக்கு தான். நீயும் அதில் இருக்க. என் அம்மாவை நீயும் தான் கஷ்டப்படுத்தியிருக்க. நீ அவங்க பையன்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு நாள் தான் அவங்க மேலே பாசம் இருந்தால் நீ தேடி வந்திருப்ப. நீ வரல. எவ்வளோ பணம் இருந்து என் அம்மா கஷ்டப்பட்டாங்க. போதும், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டக்குன்னு கணத்தில் கை வச்சிட்டான். இங்கே பாரு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், எல்லா பணத்துக்காக பண்ணேன்னு சொல்லி கடைசியில் இப்படி பண்ணிட்டீல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எனக்கு தான் சொந்தம்னு நான் நினச்சேன். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு நீ தேவையில்லை. நான் உன்னை பழி வாங்கத்தான் உன் கூட வந்தேன். இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சே, உன்னை எவ்வளோ நம்பினேன், என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. சாரி, நான் பண்ண எல்லாம் தப்பு தான், ஆனால் என் மனசில் நீ தான் இருந்த, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து புலம்பி அழுதுகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோயின் பிரச்சனையில் இருக்காங்கிறது அந்த மோவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரம் பார்த்து தம்பி பையனை கூட அனுப்பினோம்னா கண்டிப்பாக அவள் தம்பி கூட வந்துடுவா. ஹீரோ கிட்டேருந்து விலகி வந்துடுவா. அவள் கேரக்டரை தப்பாக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு தம்பிகிட்ட அவங்க அம்மாவுக்கு இப்போ சீரியஸாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நீ ஆறுதலாக 4 வார்த்தை பேசினா உன் பின்னாடி அவள் வந்துடுவா. சொல்கிறத கேளு. இப்போ உன் அண்ணன் ஹெல்ப் பண்ண மாட்டான் அவளுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வேற கரெக்டாக ஹீரோயின் அங்கே போகிறா. அந்த இடத்துக்கு தம்பியும் போகிறான். இந்த கார்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பணமெல்லாம் கொடுத்து அப்படியே பார்த்துக்க ஹக் பண்ணிட்டு கன்வின்ஸ் பண்ணுறான். அவள் அழுதுகிட்டே இருக்கா, ஆறுதல் சொல்கிறான். இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்ப, இங்கே பார்த்தியா, உன்னை கழட்டி விட்டுட்டு உன் தம்பி கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயினோட கேரக்டரை பற்றி தப்பா அப்படியே சொல்ல, ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ விசாரிக்க சொல்ல, அந்த பாடி கார்டு லேடி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை சார், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு ஹீரோ வரான். ஆனால் தம்பியை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுச்சு. அவங்க கூட எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட, நீ முதல்ல போ, நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு தம்பி பையனை அந்த பக்கம் அனுப்ப, பாடி கார்டு இழுத்துட்டு போக, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன தேடி வந்தீங்கன்னு சொல்ல, முதல்ல சாப்பிடு. ஓ, என் மேலே அவ்வளோ அக்கறை, உள்ளே இருக்கிறது உங்கள் அம்மா மேலே அக்கறை இல்லை, என் மேலே என்ன அக்கறைன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். அவளை ஏதாவது பண்ணணும், எப்படியாவது அவளை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். அம்மாவுக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு. என் பையனை நீ பார்த்தில, நீ அவனை பழி வாங்குறதுக்கு தான் அவன் கூட போனியான்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா வேணாம் விட்டுரு, அவன் நல்லா இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், ப்ளீஸ் நீயா இரு, நீயும் கஷ்டப்பட வேணாம். எனக்கு உன்னை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது. நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் நீ என்னோட பொண்ணு, அம்மா சொன்னால் கேட்பில. போதும் இந்த பழி வாங்குறதெல்லாம் எதுவுமே வேணாம். எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தது நானாக தான் வந்தேன், உனக்காக வந்தேன், உன்னால தான் இல்லைன்னு சொல்லி நீ நினைக்கவே வேணாம். ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அம்மா பேச ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹீரோ கட்டி போட்டான். என்னதுக்கு தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. அவள் சாப்பிடாமே இருக்கா. அவளை எப்படியாவது சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ. சாப்பிடுன்னு சொல்லி சூப்பை கொடுக்க குடிக்க மாட்டேன்னு சொல்லி மூஞ்சி திருப்புறா. ஒழுங்கா இது குடின்னு சொல்லி ஊட்டி விடலான்னு பக்கத்தில் போக அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒன்று எனக்கு தேவையில்லை, எனக்கு கை ரொம்ப வலிக்குது, முதல்ல கட்டை அவுத்து விடுன்னு சொல்ல, அவ்வளோதானே, கட்டை அவுத்து விடுறேன், கண்டிப்பாக அவுத்து விடுறேன், ஆனால் நீ கொஞ்சம் அதை சாப்பிடணும் புடின்னு சொல்லி சூப்பை கொடுக்க வேற வழி இல்லாமல் அவனும் குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் கட்டை அவுத்து விடுறேங்கிற பேரில் அப்படியே கட்டை அவுத்து விட்டு நம்ம சார் வேற க்ளோஸாக போகிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இதோட முடிச்சிடலாம். அம்மா ஆசைப்பட்டபடி உன்னை விட்டுட்டு நாங்கள் தனியாக போயிடுறோம். கடைசியாக ஒரே ஒரு தடவை அவங்க கூட ஒன்றா இருந்துட்டு போகணும்னு சொல்லி ஹீரோயினும் ஆசைப்படுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தா காலையில் நம்ம ஹீரோயின் ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மேட்ரு வந்துருச்சு. எனது ஊரை விட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஹீரோக்கு. அப்புறம் பார்த்தா அம்மாவோட ஹீரோயின் தனியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்காமான்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, நான் சொன்னதுக்காக மரியாதை கொடுத்து நீங்கள் வந்த பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் என் பையனையும் அவங்க நல்லா தான் வளர்த்துருக்காங்க, நான் பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, ஹீரோட கல்யாணத்தை பற்றி அங்கே ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக, நீ எப்போ ஹாங்காங் போகிற? இல்லைம்மா நான் போக மாட்டேன், நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தான் இருப்பேன்னு சொல்ல, என்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட லைஃப்பை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், உனக்கு பிடிச்சது நீ பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, வேணாம், இத்தனை நாளாச்சு அவனை விட்டு மறந்து நிம்மதியாக இருக்கேன், திரும்ப அவன் பக்கத்தில் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சிட்டா. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஷாப்பிங் போயிட்டு வர ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நிற்கிறான். இத்தனை மாதமாக ஹீரோட பக்கத்தில்
பக்கத்துலேயே போல. திடீர்னு ஹீரோவை பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. என்னை விட்டு ஓடி போகலான்னு பார்க்குறியா? நடக்கவே நடக்காது. இங்கே பாரு, கண்டிப்பாக நீ என் பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டீப்பாக கிஸ் பண்ண. விடு என்ன ப்ளீஸ், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, அம்மாவும் நீ எங்கே ஓடி போனாலும் உன்னை கண்டுபிடிக்காம நான் இருக்க மாட்டேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போக ஹீரோயினுக்கு அப்செட்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வைக்கிறான். நான் சொல்கிறது கேளு, இத்தனை நாள் நான் உன்னத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் வாயெல்லாம் கட்டு போட்டு வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் அவுத்து விட்டு பேச, ஆல்ரெடி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது, கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்குங்க, என்னை விட்டுருங்க, நான் நிம்மதியாக என் அம்மா கூட இங்கேயே இருக்கேன், ப்ளீஸ் வேணான்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, உனக்கு தெரியாது நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ தான் ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோயினுக்கு புரியுது. தொட்டு பார்க்க நெருப்பு மாதிரி சுடுது. என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வாங்கிட்டான். அப்புறம் ஹீரோவை பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் தான் பார்த்துக்கிறா. ஹீரோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு, இது பண்ண அது பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் வேலையெல்லாம் பார்க்குறா. அப்பயே அவள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. வேணும்னே ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ண, எப்படியாவது இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், கடைசியாக அவனுக்காக கூட இருந்து பார்த்துக்கிட்டு அவனை இங்கேருந்து அனுப்பி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்ணுறா. அப்புறம் தம்பி பையனை தான் காட்டுறாங்க. தம்பி பையன் ஆசைப்பட்டபடி இப்போ ஒரு பெரிய சிஓ ஆயிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டா ஹீரோயினை தேடி. ரொம்ப நாளாக அவன் வரதில்ல. ஸோ இந்த ஃபேமிலியோட பொறுப்பெல்லாம் என்கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லி ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்க. உடனே மோ சொல்கிறா, நீ ஆசைப்பட்டது உனக்கு வந்துருச்சு, நான் ஆசைப்பட்டது எனக்கு வரல, ஒழுங்காக அவனை என் கூட சேர்த்து வை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ இதுக்கப்புறம் என் அண்ணன் பக்கத்தில் போகாமல் இரு, அதான் நல்லது. என் அண்ணன் அவளை தான் லவ் பண்ணுறா, கண்டிப்பாக நீ போனாலும் உன்னை சூஸ் பண்ண மாட்டான், உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போன்னு சொல்ல, எனக்கு தெரியும்னு சொல்லி கோமா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா அவ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க. அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோக்கு. என் அம்மா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல, சரி சரி போதும், அம்மா அங்கே இருக்காங்க கையெடுன்னு சொல்ல, எதுக்கு, அவங்களோட ஃபேவரட்டான பொண்ணை அவங்களோட சொந்த பையன் கிஸ் பண்ணுறான்னு நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பக்கத்தில் போக, போதும் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க வேணாம், முதல்ல ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்ல, அதெல்லாம் நான் போக மாட்டேன், உன் கூடயும் அம்மா கூடயும் தான் இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லை, உங்கள் 2 பேர் கூட இருக்கிறது மட்டும் தான் என் வேலைன்னு சொல்ல, பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கே போகிறா. அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னை பார்த்துக்கறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டம்மா நீன்னு சொல்ல, ஹீரோ அங்கே வரான். ஹீரோ வந்து அப்படியே முட்டி போட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, இத்தனை நாளாக நீங்கள் உயிரோட இருந்தும் உங்கள் பார்க்க வரல, சாரிம்மான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீ கவலைப்படாதப்பா, ஒன்றும் இல்லை, உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அம்மாவோட லவ் எப்பயுமே உனக்கும் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு அப்புறம் இவ்வளோ நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரோட கையும் பிடிச்சி கொடுக்க, அப்படியே ஹீரோயின் அழுகிறா. கவலைப்படாதீங்க, அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட மாட்டேன், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ இங்கேயே தான் இருக்கான். மோவரா ஹீரோவை பார்க்குறக்கு, இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க போகிற, உன்னோட பொசிஷனில் அவன் இருக்கான், உனக்கு ஹாப்பியாக இருக்கா, தயவு செஞ்சு நீ அங்கே வா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்ல, எனக்கு எதுவுமே வேணாம், நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இங்கே இருக்குது, அதுவே போதும். ஸோ இந்த லைஃப்பில் நான் இப்படியே இருந்துக்கிறேன். நான் எத்தனை டைம் சொல்கிறது உன்னை எனக்கு பிடிக்கலன்னு, நீ என்னதான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி என் பக்கத்தில் வரணும்னு நினச்சாலும் என் மனசில் லவ் இல்லை, நீ என் பக்கத்தில் இல்லை போன்னு சொல்ல, கடுப்பா மோ கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. நீ திருந்தவே மாட்டப்போ, இப்படியே கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ அங்கே ஷேர் எல்லாத்தையுமே விற்கிறக்காக ஆன்டி பிளான் பண்ணிட்டு இருக்க. அம்மா நீங்கள் பண்ணுறது தப்புமான்னு சொல்லி ப்ளே பாய் தம்பி சொல்கிறான். இருந்தாலும் கேட்குற மாதிரி இல்லை அந்த லேடி. ஷேர் எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுது. ஹீரோ வேற கரெக்டாக என்ட்ரி, இது என் அப்பா சொத்து, என்ன தைரியம் இருந்தால் இதை விற்பேன், ஸோ இந்த கம்பெனி அவ்வளோ லாஸில் போக நான் விட மாட்டேன், நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ் இந்த டைம் நான் சொல்கிறத கேளுங்கம்மான்னு சொல்லி தம்பி முட்டி போட்டு கெஞ்சுறான். அம்மாவுக்கு அப்படியே அப்செட்டாக இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஹீரோவை மட்டும்தான் சிஇஓவாக சூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த கம்பெனியை ரன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃபேமிலி மெம்பரான்னு சொல்லி நிம்மதியாக இருக்க. அப்புறம் ப்ளே பாய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்டா உன் அண்ணனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டியான்னு. என் அண்ணனுக்காக விட்டு கொடுக்கல, லைஃப் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், போதும் சும்மா சொத்து பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லாம் தப்பாக போகிறதுக்கு நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கலாம், நிம்மதியாக இருக்கட்டும், என் அண்ணன் தானே பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கட்டும், இது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்லடா உனக்கு இந்த மாதிரி மெச்சூரிட்டியாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல, சரி விடு நானும் விட்டுறேங்கிற மாதிரி அவளும் திருந்திட்டா போல. பொசுக்குன்னு 2 பேரும் திருந்திட்டாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 2 பேரும் எப்பயும் போல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க, ஹீரோ பக்கத்தில் போக ஹீரோயின் இப்போ முடியவே முடியாதுன்னு சொல்ல, ஏன் முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, போதும் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து அவ்வளோதாங்கிற மாதிரி மிரட்டுறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை பிடிக்காமதே இப்படி சொல்லிட்டாலோன்னு சொல்லி அப்செட் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டான்.
பீச்சில் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் கரெக்டாக வரா. எப்பயுமே நீ தான் ப்ரப்போஸ் பண்ணுவ, இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இது, அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி க்யூட்டாக மறுபடியும் ரிங் ஒன்று கொடுக்குறான். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோமா இப்போவே அப்படின்னு சொல்ல, ஓகே நானும் ரெடியாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியே 2 பேரும் மேரேஜ் முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. அப்படியே ஹீரோ க்யூட்டாக ஹக் பண்ணிக்க 2 பேருக்கும் ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.